அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்து இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது,
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது சனி பெயர்ச்சின்னா நீங்கள் உடனே இந்த விருச்சிகத்துக்கு சனீஸ்வரர் வந்து பூர்வப்படியில் உட்காந்துட்டார். அதனால் எனக்கு பயம் வரும். நான் புண்ணியம் பண்ணுறக்கணும்னு தெரியல, பாவம் நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னு போகும்போது என்ன அடிக்க போகிறோம், எதுக்கு அறகுறையாக வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, எதுவும் இல்லை அதுவும் இல்லை இங்கேருந்தா நம்ம லோன்னு அலக்கழிக்க வேண்டியிருக்கு, தோணுன்றதுக்கு அப்போ பேக்கெட்டில் பணம் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் இருக்குது. உடம்பு நல்லா இருக்கா, ஏதோ அடிக்கடி பட்டுற போகுது. இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு எப்போதுமே நம்ம பேசினா மற்றவங்களுக்கு எது பெருசாக வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்களே, நமக்கு இந்த சாமர்த்தியம் இல்லையே, இப்படிலாம் ஒரு தேவையில்லாத ஒரு பய உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, அனுசரித்துன்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைப்பு, இதெல்லாம் வந்து எதுக்கு அவப்பேர், கெட்ட பேர், இதெல்லாம் நிறைய வருது. எதிர்பார்த்து பணம் நடக்க மாட்டேங்குது, கடன் அது இதோ சொன்னால் எதையோ ஆகிடுறது. இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய உண்டு. பிஸ்னஸ் மேன் மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியல. அந்த நேரத்தில் புத்தி ஒர்க் பண்ணி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி செல்வத்தை உண்டாக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், தெரியல. இப்படிலாம் இருக்குது. எத்தனையோ இவன்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஏச்சு பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து குறைகள். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு சனீஸ்வரர் வந்து எப்போதுமே செவ்வாய்க்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக, ஆனால் செவ்வாய் ஒத்துழைப்பு கொடுக்காதது டைம் எலிமெண்ட்டில் பாய்க்கிறாங்க. இந்த டைம் எலிமெண்ட்டு ஸ்பாயில் ஆனதுனால அதுவே கெட்ட பேர் உண்டாக்குறது வழி பண்ணிட்டு சனியை ப்ளேம் பண்ணுறது. இது இத்தனை காலம் இருந்திருக்கும். பொதுவாக அப்படி தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். செவ்வாய் யோசிக்கும், நம்ம கரெக்டாக சரியாக தான் பண்ணோம், இந்த முட்டாளை இப்படி பண்ணிட்டானேன்னு ஆத்திரம் கோபமாக வரும். சொல்கிறத புரிஞ்சிக்க முடியலன்னு. அந்த விஷயத்தை சனீஸ்வரர் எங்கே உட்காந்தாலும் அந்த அளவு பாழாயிடும். ஏன்னா அந்த அளவு பாழாக்கிடுவார் செவ்வாயை. அதுதான் பெரிய ரோதனை. குரு கொடுப்பார், சப்ஜெக்டு கண்டிஷன் முன்னே சொல்லியிருக்கேன். ஆனால் சப்ஜெக்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாயால் பண்ண முடியாது, சாமர்த்தியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது? அப்படி இருந்தாலும் வியாபார நோக்கில் அது மாதிரி பண்ண முடியாது. 0 வியாபாரம் தான். முட்டாளாக்கிட்டு போடுவாங்க. மூளை செலவு பண்ணி முட்டாளாக்கிட்டு ஓரம் கட்டிடுவாங்க. அதான் பிஸ்னஸ்ஸு. நம்ம நாட்டு அரசர்கள் ஒவ்வொரு நாடு தந்து அரசாருக்குல வியாபாரம் பண்ணுறதுக்கு பங்கு கேட்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். அவன் கஷ்டப்பட்டு வியாபாரத்துக்கு ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நாளுக்காக சம்பாதிக்கணும் வந்துடுறதுக்கு. இப்படி போட்டான்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணால் வேறு எங்கேயோ போய்டுறான். இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி அந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சமுதாய மாற்றம் இந்த வாட்டி நிறைய வருது. காரணம் செவ்வாய் குரு ஒன்றா சேர்ந்து, சுக்கிரன் ஒன்றா சேர்ந்து எல்லாமே தொடர்பு கொண்டு சனிக்கு ஒரு ஏகோபம் தன்னுடைய பங்கை ஆட்டுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. விருப்பு அற்று செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு சனிக்கு கை கொடுக்குறாங்க. எல்லா யுக்திகளும் ஃபார்முலா அந்த போட்டான்னா அது சரிதான். அவன் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ராமரே கோட்டை விட வேண்டியதுதான், கிருஷ்ணனும் கோட்டை விட வேண்டியதுதான். அதனால தான் ஐடியாவோட சனீஸ்வரர் அவருடைய ஹேண்டின் க்ளோஸை வச்ச புதன் வச்சுருக்கார் பகவான் கிருஷ்ணன். சர்ப்பங்கள் சாப்பிட்டு ஏப்ப விட்டுருமேனா அதை நெய்ஸாக ராவுக்கு எதாக்கி கூட வச்சுருக்கார். இந்த நாட்டில் இது ஒன்று இவருக்கு கர்மங்கள் கிடையாது கிருஷ்ணனுக்கு. ஆனால் கர்மங்கள் இருக்கிற மாதிரி இருந்து அனுபவிக்கும் போது அது எப்படிலாம் அந்த பாதிக்கும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, அதுதான் அந்த இன்டர்நேஷ்னல் நிலைப்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. சொல்ல வேண்டாம், டைம் இல்லை. இருக்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே
விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் களத்திலமே சுக்கராச்சாரியார் தான், கவலையே படலை. நான் முன்னாடியே பலன்னு சொல்கிறேன், சுக்கர கரசனை இந்த குருவை ஓரம் கட்டி வச்சுட்டானுங்க. நீங்கள் இருந்தால் இருக்கிறது காணாமல் போடுறது, பாழா போடுறது, நீ இந்த அதுக்கு ஒரு காரண காரியம் சொல்கிறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்கள் இப்படியே எத்தனை காலம் இருப்போம்? அடிமைத்தனம், இந்தியா மாறதுக்குள்ள அடிமையாக இருக்கணும்னா நாங்களும் தான் அடிமையாக இருப்போம். மற்ற நாட்டில் எங்கள் செல்வாக்கு கிடையாது, எங்களுக்கு நவகிரகங்கள் அது அழறதுங்க. ராட்சச நாடு எல்லாமே. அதனால் ராவணேஸ்வரன் போடு தேவலை போட்டுருக்கு, எங்களை படுத்தலை. இப்போ மற்ற நாடெல்லாம் அந்த மாடு படுத்துகிறாங்களே, நம்ம ஊர்லேயே படுத்துகிறாங்களே. தெய்வத்துக்கே ஒரு இழப்பு வருது, பேர் வாழ முடியாத பண்ணுறது, நம்ம வந்து எங்களுக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு அது ஒப்பாரி வைக்கிறதுங்க. அந்த அளவு இருக்கும்போது சுக்கராச்சாரியார் அழகாக கை எடுத்துட்டு செவ்வாயை வச்சுட்டு குருவை அப்படி தூக்கி விட்டு அப்படி புதன் அப்படி அந்த அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு குருவிட்ட விசுவாசமாக இருந்து அவருடைய ஆன்மீக அப்பா குரு இவர் பண்ணுறார். இருந்தாலும் குருக்கு இருக்க விசேஷம் யாருக்கும் கிடையாது, கண்ணு அவர் பார்வை மட்டும்தான். அதனால தான் குரு செவ்வாய் எடுக்கும்போது அட்டம பார்வை கொடுக்கும்படி பண்ண வச்சுருக்காரு. சிம்மத்துக்கு வந்த உடனே செவ்வாயுடைய பகுதி அஷ்டமத்தில் போகும். ஸோ அது மாதிரி சப்தமத்தில் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்படி பண்ணுவார், கண்ணிக்கு போன உடனே. இப்படிலாம் ஒரு ஐடியா வச்சுருக்காரு. தனீஸ்வரர் அடுத்த விட்டு நகர மாட்டான். 2.5 வருஷம் அந்த மீனத்தில் உட்கார்ந்து தான் வக்கரமானாலும் அங்கே தான் இருப்பார். என்ன தன்னுடைய நட்சத்திரத்திலேயே வக்கரமாகறார், உத்திரட்டாதி இல்லை. அதனால் என்ன அது வலிமை கூடும், ஆனால் செயல்பட முடியாது. மற்றவங்களுக்கு ஒத்துழைக்க முடியும் தவிர இவனாக செயல்பட முடியாது. ஏனோதானோன்றதோ இனிமேல் எதுக்கு நம்ம செய்யணும், அவங்க தயவு இருந்தால் அவங்க பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு அவன் தயவோடு வச்சு அவங்க பண்ணுறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்பர் 1 ஆகிடுவோம். ஒரு சாப்பாடு பொருள் பண்ணுறது கூட அது கூட பெரிய விஷயமாகி பெரிய இண்டஸ்ட்ரி ஆக போகுது. நம்பவே மாட்டேங்க நீங்கள். ஒரு சாப்பாடு பொருள் பண்ணுற இந்த பல்சுவை விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் ஆகும். வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு அப்பளம் கூட பெரிய லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கூகுளோ அதுவோ போடுற மாதிரி வந்து டிசிஷன் இது பண்ணி வேர்ல்டு லெவல் இது பாருங்கள். நம்ம என்ன நினச்சோம், ஒரு பொருள் ஊறுகாய் அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி ஆர்ட்டு கோலம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல ஆர்டிஸ்ட்டு டான்ஸு இது வரும்போது ஸ்டெப்ஸு வைக்கிறது, சலங்கை காலில் போடுறது, இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு ஏதோ பண்ணிட்டோமே. இப்போ எல்லா லெவலில் எந்த அளவுக்கு போகிறது தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உலகத்தில் எடுத்து சொல்கிற அளவுக்கு பிரகாசப்படுத்தி அதில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குற அளவுக்கு அட்ராக்ஷன் கொடுக்குறோன்னா சுக்கிரன் சனி சேரணும். சுக்கிரன் சனி தொடர்பு இருந்தால் தான் அந்த அட்ராக்ஷன் அது நேரடியாக பார்க்க முடியாது. அதனால தான் குருவோடு சேர்ந்தது சுக்கிரன் இருக்குது. அதே சமயத்தில் அந்த தொடர்பு கூடிய சம்மந்தப்பட்ட செவ்வாய் தொடர்பு கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிம்மத்துக்கு போகணுன்னு வருது. இதெல்லாம் வச்சுருக்காரு. இந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே வச்சுருக்கு. ஃபுல்லாகவே தொடர்பு கொள்கிற மாதிரி தான் எப்படி வச்சுருக்கோம். அப்படி இந்த கரெக்டாக பராப வருஷம் பிலவங்க வருஷம் 2 வருஷம் செமத்தியாக சனிக்கு நல்லா ஒரு மாதிரி உட்கார வச்சு ஆசனில் உட்கார வச்சு சனீஸ்வரனை அவங்க பண்ணுற பாருங்கள். நம்ம நாடு நம்ப மாட்டீங்க, 100% உலகத்தை நம்பர் 1 இத்தனை 7, 5, 4 சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்தமாரி பொருளாதாரத்துறையில் வியாபாரத்துறையில் திண்டுதல் தொழில் பணத்தில் வெல்வத்தில் நம்பர் 1 வரப்போகுது. எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்களா? இன்றைக்கி தான் இப்படியே இருப்போம். உண்மையில் சுதந்திரம் நம்ம அடையவே இல்லை. 1940 அடையவே இல்லை. டம்மி கவர்மெண்ட்டு. இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அந்த அமெரிக்கா பண்ணுற வேலையெல்லாம், பிரிட்டிஷார் பண்ணுற நேட்டோ பண்ணுற ஒரு டம்மி கவர்மெண்ட்டு தான் வந்தது. இல்லைன்னா பாகிஸ்தானுடைய கோட்டை விடுவானே, சைனாவுக்கு அது பாதி கூட விடுவானே, நாசம் பண்ணுவானே. இப்படி அவஸ்தையில் பண்ணுறது காரணமே நம்ம நினச்சிட்டு பர்மாலேயே அத்தனை பேர் இங்கே உட்காருவானே. நாடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, பரிதாபமாக இருக்குது. காஷ்மீர் தண்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஃபுல்லாகவே அதிக அவனுக்கு தாரவாளி கொடுத்துட்டு அவங்க சொல்கிறபடி கையெழுத்தெல்லாம் போட்டு என்ன கட்டுற மூளை இல்லாத கூட பண்ண மாட்டான். அவ்வளோ முட்டாளான்னு யாரும் அது. அப்போ டம்மி கவர்மெண்ட் தானே அது. நீங்கள் சொல்ல ஒரு ஏமாத்திர கவர்மெண்ட்டு அப்படி இருந்தது. அந்த முதல்ல வரக்கூடாது அவர் தலைவர் தெரியும், அவரும் தெரியும் உங்களுக்கு. அந்த வாரிசுகள் தான் ரொம்ப நாள் ஆட்டின்னு இருந்தது, சொல்ல வேணாம். அதனால் இப்படி ஒரு ஏமாற்ற நிலைக்கு முட்டாளாக்கிட்டோம். விசுவாசமாக இருக்க வச்சுருப்பாட்டான், அவருக்கு விசுவாசம் நாட்டை பாழாக்கிட்டாங்க. இப்படிலாம் நாசம் பண்ணி அது மறுபடியும் எழுச்சியத்துக்கு சாஸ்திரி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நல்லா பண்ணார், ஒழிச்சிட்டாங்க.
அப்போ பாவம் ஒருத்தருமே ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பின்னாடி வரும்போது இப்போ மோடி பண்ணுறார், பகவான் தான் விட்டுருக்கார். இல்லைனா நம்ம நாட்டு பெருமை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ செல்வம் வந்து நம்ம ஏன் முட்டாளாக இருக்கோம்? இங்கேயே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எவனோ இன்வெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இந்த மொத்தமே ஏமாற்றி நம்மளை நாடே நீ கொடுக்கக்கூடிய பணம் நிறைய இருக்குது, கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி நம்மளே நாட்டே பிடிங்கிட்டு போட்டால் வீட்டுக்காரன் மாதிரி. அப்புறம் இது மாதிரி தான் போயிருக்கு. இப்படி நம்ம ஒரு நிலைமைக்கு ஆகிட்டோமே, அது நம்மமங்கலை. பகவான் வேணுட்டு தான் பண்ணுறாரு, வேணுட்டு தான் பகவான் பண்ணார். உன் பெருமை உலகத்துறைன்னா ஒன்று அது மாதிரி ஆக்கிறதுக்கு பின்னாடி நான் பண்ணுவேன், அப்போ பார்த்துக்கலாம், அப்போ நீ பெரிய அளவா, அப்போ நீ புரிஞ்சுப்பேன். இப்போ சொன்னால் ஏறாது உனக்கு அப்படி சொல்லிட்டு முட்டாள். ஏன்னா ஒவ்வொரு நாடு தனித்தனியாக இருந்தது. பாரத மொழிப்புள்ள தனித்தனி நாடு. சேர சோழ பாட்டை இங்கே மாதிரி மகன் சாளுக்கிய அவன் எப்போ தனித்தனி நாடு. அப்புறம் ஏன் ஈஸியாக கை வைக்க மாட்டான், ஒருத்தனுக்குள்ள ஒத்துமை கிடையாது. இதை ஒரு வீக்னஸை பயன்படுத்தி வியாபாரம் பண்ண சொல்லிட்டு நாசம் பண்ணிட்டாங்கல்லாம். எவ்வளோ ஆச்சு. அதுக்கு முன்னாடியே பல கொஞ்சம் போகிற கும்பலுக்கு தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்படி ஒரு நிலைமைக்கு காரணத்தை பகவான் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் நடுவில் விட்டு நாசம் பண்ணது. இதுதான் உலகம். எல்லா காலத்துலேயும் உண்டு. அப்போ ராட்சசன் பேர், அரக்கர்கள் இப்போ வேறு மாதிரி. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த விருச்சிகத்தினுடைய அமைப்பு சூப்பர், சொல்லப்படாது. எவ்வளோ கூட வாலண்டரி சர்வீஸ் கூட வந்து சனிக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறாரு பார்த்துருக்கீங்களா? பண்ணிருக்காரு பாருங்கள். எப்படி போனாலும் வாலண்டரி சர்வீஸ் தான். சுக்கரனோட சரி தனியாக இருக்கும்போது அங்கே சப்தமாக பார்க்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது, நாலாம் பாறையாக பார்க்க வேண்டியது. இப்படி விச்சிகத்துக்கு போனாலும் தனீஸ்வரன் வந்து அங்கேருந்து 10ஆம் பாறையை பார்க்க வேண்டியது, இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி தனுத்துக்கு போனாலும் அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்குது. தன் 4ஆம் பார்வையில் அங்கே பார்க்குறாரு செவ்வாய். செவ்வாய்க்கு 4, 8 தெரியல, 4, 7, 8. சனிக்கு 3, 7, 10 எவ்வளோ இருக்குது பாரு. குருக்கு மொத்தம் அருளாசி வாங்குற மாதிரி 3, 5, 7, 9, 5, 7, 9 குருக்கு பார்வை இப்படி இருக்குல்ல, எல்லாம் அழகாக. ஆனால் அந்த அருள் பார்வை வரணும் தான் 5, 7, 9 எங்கே இப்படி வச்சுருக்கிறதுலாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். காலபுருஷன் பண்ணது. அதனால் விச்சிகத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது சனீஸ்வரர் பூர்வப்படுத்தி உட்காந்தோன்னா 3ஆவது அதிபர் 5ஆம் வீட்டில் வரலாம். 3, 5 அப்படிலாம் அந்த நாடி பிரகாரம் வரும்போது இந்த விச்சிகம் நம்ம தூக்கிட்டு போய் நிற்கும். மேஷத்தை கூட விச்சிகம் தான் அதிகமாக போய் உலகத்தை நாட்டாமல் பண்ணணும். என்ன தான் பணம் புல் மேஷத்துக்கு வந்தால் கூட இந்த விச்சிகத்தில் வரக்கூடிய செவ்வாய் இந்த வாட்டி பண்ணக்கூடிய சனி பேச்சில் வரக்கூடிய நிலையை பார்த்தோன்னா அவர் எங்கேயோ உயரத்து போயிடுவார். வீரம் இருக்கணும், வீரம், விவேகத்தோடு வந்த வீரம், புத்தியோடு கலந்த வீரம் இப்போ தான் விச்சிகத்துக்கு கொடுக்குறார். அதனால் அது தகுந்த மாதிரி பண்ணி அமைப்பில் கொடுக்கும்போது விச்சிகத்தில் நாட்டாமல் அப்படி சொல்கிறீங்கள, அது மாட்டும் இந்தாட்டி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக விச்சிகத்தில் குரு அருளாக இருக்கனால பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ்ஸு பந்தா இப்படி வாழ்க்கை அது இது இண்டஸ்ட்ரீஸ் அது டூர் அங்கங்கே போகிறது கொள்வது தலை எப்படி நிமிர்ந்து நிற்கும் எப்போ சார். அந்த அளவுக்கு செவ்வாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தனி பயிற்சினால் தொடர்ந்து பராபவமாக பிளவங்க வருஷம் அது வருஷம் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே அவளுக்கு வெற்றி கொடி நாட்டின்னு தான் போவாங்கன்னு சொல்லி அமைகிறேன்.